நான் இறங்கி 2 பேரையாவது வெட்டியிருப்பையா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிருமேன்னு தான் சும்மா இருந்துட்டேயா. கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களாம், ஃபோன் போட்டால் போலீஸ் வராதான், பதவியில் இருக்குங்கிற திமிரு. சரி, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க. அவங்க உங்க வீட்டுக்கு போய் பொஞ்சாதி பிள்ளை பாதுகாத்துக்கிட்டு பத்திரமா இருங்க. எங்க எல்லாத்தையும் வீட்டுல போய் படுக்க சொல்லிட்டு நீங்க தனியா நின்று சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களை இங்க தனியா விட்டுட்டு நாங்களே எங்க பொண்டாட்டி மடியில தலை வச்சு தூங்குவோம் நினைச்சீங்களா? இத்தனை வருஷமா எங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். உங்க வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் உங்க மேல கை வைக்கிறானா அது நாங்க அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கு. செல்வம், குருசாமி வீட்டுக்கு போலீஸ் என்கொயரிக்கு வந்திருக்காங்க. வேற உள்ள வந்தாலும் சரியா வெட்டி வீசா போட மாட்டோம். ரெட் அருவாளை வச்சிட்டு இருக்கோம். எவன் வந்தாலும் வந்தோம். உங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க தெருவுக்குள்ள கூட எந்த நாயை வர விட மாட்டேயா. அண்ணா, ராமேஸ்வரம் ஆளுங்க சரியா 10:30 மணிக்கு பாண்டியாபுரம் அவுட்டருக்கு வந்து நமக்கு ஃபோன் பண்ண வைங்க. நாம ஓகே சொன்னதும் உள்ள இறங்கிடுவாங்க. அந்த வீரபாண்டி செத்துட்டா பாண்டியாபுரத்துக்காரங்க நம்மள தேடி தான் வருவாங்க. நான் சிவகங்கை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். நீங்க கல்யாண மண்டபத்துல இருந்துகிட்டு வேலை முடிஞ்சோன்னு வாங்க. எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு போயிடலாம். என்ன? சரி சரி, நீங்களாம் புறப்படுங்க. சரிங்கய்யா. ஊர்க்காரங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யார் வந்தாலும் வெட்டி வீசிடுவாங்க. ஆனா நடக்க போற சண்டையில பாதிப்பு நம்ம ஆளுங்களுக்கும் இருக்கும்ல. காசுக்காக வெட்டவர் அவனுங்க செத்தா அவனுக்கு பொண்டாட்டி கூட ஆழ மாட்டாங்க. ஆனா மாயண்டின பொண்டாட்டிக்கும் செல்வராஜ் சித்தப்பா குடும்பத்துக்கும் யாருப்பா பதில் சொல்றது? என்னையா பண்றது? அரசாங்கமும் சட்டமும் அவங்க கையில் இருக்கு. எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு வழி இருக்குப்பா. வரப்போற 50 பேரை தடுக்கிறதுக்கு ஒரு 3 பேர் போட்டா புரியலையே. அந்த ராஜலிங்கம் அவன் கூட இருக்கிற 2 பேர் அவனுங்களை காலி பண்ணா எல்லாம் ஆஃப். நாங்கள் 4 பேர் போதும்பா. கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க. ஒருவேளை நாங்கள் செத்துட்டா கூட யாருக்கும் அவஸ்தை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த 3 பேரையும் காலி பண்ணிடுவோம்ப்பா. இல்லைப்பா, அது சரிப்பட்டு வர. பயப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருச்சி மாயா ஹோட்டலில் என் பேரில் ரூம் எடுத்து தங்கிட்டான். கரெக்டாக 10:30 மணிக்குள்ளே ராஜலிங்கத்தை காலி பண்ணிட்டு நான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். அவனும் அதே டைமில் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். ராத்திரி 1 மணிக்கு கிளம்புற மலேசியா ஃப்ளைட்டில் நான் ஏறிடுவேன். 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு நான் திரும்பி வந்துக்கிறேன். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் எந்த வகையிலும் என் பேர் இருக்காது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு பாஸ்போர்ட் இருக்க சொன்னீங்க. அப்போ அது யூஸ் ஆகல. ஆனால் இப்போ அதான் என்னை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போகுது. ஏமா அழுகிற? எதுக்கு அழுகிற? 25 வருஷமா அப்பா கையில் அருவாள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நீ அழுகல. இப்போ எதுக்கு அழுகிற? புள்ளங்கிற பாசமா? உனக்கு புள்ள வேணா நீ சாமி கிட்ட வேண்டிக்க. அதை விட்டு தேவையில்லாம அழுது என்னை கோழி ஆக்கிறாத. அழாதம்மா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. ஐயா, உனக்கு ஒன்னாச்சுன்னா எங்க யாருக்கும் கவலை இல்லையா? நாங்கெல்லாம் என்ன கல்லா மாறமையா? உன்னைய தம்பி வந்திருக்காளே இந்த புள்ள, அவளுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, சொல்லியா? சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? இத்தனை நாள் ஒவ்வொரு அருவாளுக்கு பின்னாலேயும் வெறும் ரத்தம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காத்துக்கிட்டு இருப்பேன், சாமி முன்னால உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க தானப்பா சொல்லுவீங்க, கோவக்காரன் அருவாள் எடுத்தாதான் தப்பு, காவக்காரன் எடுத்தா தப்பு இல்லைன்னு. நான் கோவத்துல போலப்பா, நம்மளை காப்பாத்திக்க தான் போறேன். சார், நீங்க ஊருக்கு போற வரைக்கும் டிஎஸ்பி உங்க கூட இருக்க சொல்லிருக்காரு சார். ஊருக்குள்ள கரண்ட் கட் ஆனது இருக்கிற எல்லா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஊரே பத்தி எரியுதுன்னு சொல்லுங்க. ஃபயர் இன்ஜின் வரதுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிற எல்லா வைக்க போறையும் கொளுத்தி விடுங்க. போலீஸ் தான் நம்ம கூப்பிட்டா வர மாட்டான், ஃபயர்மேன் யாரு கூப்பிட்டாலும் வருவான். பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் ஓட்டு வீட்லயோ ஓலை வீட்டுல இருக்கணும்னு சொல்லுங்க, கார வீட்டுல இருக்க சொல்லுங்க. தம்பி, நானும் வர்றேன். நானும் மொட்டை பையன்தேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அடிக்கடி வருத்தப்படுறது உண்டு. ஆனா அதுக்கும் ஒரு தகுதி இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். புருஷன் என்ன கொன்ன அந்த தொண்டையை கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன் தம்பி. சொல்லுவோம், மந்திரி வீட்டில் இல்லை, அத்தனை பேரும் கல்யாண மண்டபத்துக்குள்ள தான் இருக்காங்க. முதல்ல பிளான் பண்ணி அவனுங்களை 2 குரூப்பா பிரிச்சு ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். தப்பு, மணி 10:30 போது இன்னும் ஒரு தவளையும் காணா. ராமேஸ்வரத்துல இருந்து இவ்வளவு தூரமான இந்த ஊரு
ஏய் ஓடு ஏய் நில்லுடா நாங்க இங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். இந்த பக்கம் ஏய் வா வா ஏய் ஏய் நீ எங்கிட்டு போ நீ எதுல போ மானாமதுரையை தாண்டியாச்சுனே. நீ அந்த பக்கம் போ ஏய்